வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சங்கச் சக்கரம். இன்று நாம் காணப்போகும் தகவல் உலகின் அதிவேக அழகான ஆனால் அத்தனை ரகசியங்கள் கொண்ட ஒரு உயிரினம் பற்றித்தான். காட்டின் இளவரசன் என்று அழைக்கப்படும் மான்கள், அதன் கொம்புகள் ஏன் ஆண்டுதோறும் முதிர்கின்றன? ஒரு மான் எப்படி தன் வாலை வைத்து மற்றவர்களுக்கு சிக்னல் அனுப்புகிறது? இந்த ரகசியங்கள் அனைத்தும் ஒரு சங்கச் சக்கரம் போல் சுழன்று வரப் போகிறது. சற்றும் தாமதிக்காமல் மான் பற்றிய 30 அசைக்க முடியாத உண்மைகளுக்குள் செல்வோம். லெட்ஸ் கோ. அப்பா, நேத்து டாக்குமெண்ட்ரில ஒரு மான் ஓடுச்சே, அது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆமா கண்ணு, மானு டியரு ரொம்ப அழகான விலங்குதான். அதன் அறிவியல் பேர்ல அத செர்பிடே குடும்பம்னு சொல்வாங்க. கிட்டத்தட்ட 60 வகையான மான்கள் உலகத்துல இருக்கு. ஓ, நிறைய இருக்காங்களா? ஆமா, ரொம்ப பெரிய மான் ஒன்னு இருக்கு. அதுக்கு பேரு மூஸ். குட்டியா ஒரு மான் இருக்கு, அதுக்கு புடுன்னு பேரு. அவ்வளவுதான். அப்பா, மான் தலையில மட்டும் ஏன் கிளை கிளையா இருக்கு? அதுதான் கொம்பா? ஆமா, அதுதான் கொம்புகள், ஆண்ட்லர்ஸ். ஆனா ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. பெரும்பாலும் ஆண்மான்களுக்கு மட்டும்தான் கொம்புகள் முளைக்கும். ஆனா ரெயின்டியர்னு ஒரு மான் இனம் இருக்கு. அதுல ஆண் பெண் ரெண்டுக்குமே கொம்பு இருக்கும். அப்ப பொண்ணுங்களுக்கு ஏன் மத்த மான்கள்ல கொம்பு இல்ல? அது இயற்கை. இன்னொரு விஷயம், இந்த கொம்புகள் வருஷம் உதிர்ந்து போயிடும், அப்புறம் புதுசா முளைக்கும். முளைக்கும்போது வெல்வெட் மாதிரி மென்மையான தோலார் மூடியிருக்கும். மான் ஏன் அங்கே இங்கே பாத்துட்டே இருக்கு? மானுக்கு காது கேக்கும் திறனும் வாசனை மோப்ப சக்தியும் ரொம்ப அதிகம். ஆனா அதோட பார்வை கொஞ்சம் பலவீனமா இருக்கலாம். மான் என்ன சாப்பிடும்? அது புலியை போல கறி சாப்பிடுமா? இல்ல, மான் ஒரு தாவர உண்ணி. அது இலைகள், புற்கள், பழங்கள், தளிர்கள் மட்டும்தான் சாப்பிடும். ஓ, அப்படியா? ஆமா, அது நம்ம மாடு மாதிரி தான். சாப்பிட்டத அப்படியே முழுங்கிட்டு அப்புறம் சாவகாசமா உட்காந்து மறுபடியும் வாய்க்கு கொண்டு வந்து அசை போடும். மான் குட்டி பிறக்கும்போது எப்படி இருக்கும்? மான் குட்டிகளுக்கு பிறந்ததும் உடம்புல அழகா வெள்ளை நிற புள்ளிகள் இருக்கும். வளர வளர அது மறைஞ்சிடும். ஒரு சமயத்துல 1 அல்லது 2 குட்டிகள் தான் பிறக்கும். புள்ளிகள் எதுக்கு? அதுதான் பாதுகாப்பு. புலி சிங்கம் கண்ணுக்கு தெரியாம புற்களுக்கு நடுல மறைஞ்சு படுத்திருக்கும். இந்த புள்ளிகள் அதை மறைக்க உதவும். அதனாலதான் தாய்மான் கூட குட்டிய தடவி சுத்தம் செய்யாது. வேட்டையாடும் விலங்குகளுக்கு வாடத் தெரியாம இருக்க. சூப்பர் ஐடியா. ஆமா, மான் கிட்டத்தட்ட 10 முதல் 20 வருஷம் வரைக்கும் காட்டுல வாழும். மான் ஏன் வேகமா ஓடுது? புலி, ஓநாய் மாதிரி வேட்டையாடும் விலங்குகள் மானை துரத்தும். அதனால மான் தன்னை பாதுகாத்துக்க ரொம்ப வேகமா ஓடும். அதுக்கு நீளமான கால்கள் இருக்கு. அது ஓடும்போது மத்த மான்களுக்கு எப்படி சொல்லும்? அது ஒரு ரகசியம் செய்யும். ஏதாவது ஆபத்துனா தன்னோட வார மேல தூக்கி நிக்கும்.